ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? என் மேலே சாயாத, என் மீது சாயாத, இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா டோன்ட் லீன் ஆன் மீ அப்படின்னு பேசலாம். டோன்ட் லீன் ஆன் மீ அப்படின்னா என் மேலே சாயாத. சரி, எங்கே செல்வது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் நோ வேர் டு கோ ஆர் வாட் டு டூ அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வேர் டு கோ ஆர் வாட் டு டூ, எங்கே செல்வது அல்லது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, தம்பியை வழி அனுப்ப வந்தேன் எப்படிங்க பேசலாம்? ஐ கேம் டு சி மை பிரதர் ஆஃப் அப்படின்னா தம்பியை வழி அனுப்ப வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் டு சி அப்படின்னா நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கூடாதுங்க. இந்த வாக்கியத்தில் பாருங்க, இந்த கடைசி வார்த்தையை பாருங்க, ஆஃப்ன்ற வார்த்தை வந்திருக்கு. சி ஆஃப் அப்படின்னா வழி அனுப்புறது, சரிங்களா? ஐ கேம் டு சி மை பிரதர் ஆஃப் அப்படின்னா தம்பியை வழி அனுப்ப வந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என சொல், இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ நவ் அப்படின்னு பேசலாம். டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ நவ், இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரி, உங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆகுது? உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகிறது எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் மேரிட் அப்படின்னு அர்த்தம். ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு நாள், எவ்வளவு மாதம், எவ்வளவு வாரம், எவ்வளோ வருஷம் அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பேச்சு தமிழில் உங்களுக்கு கல்யாணமாக எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு தான் அதிகமாக பேசுகிறது உண்டு இல்லைங்களா? சரி, அப்போது ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் மேரிட் அப்படின்னா உங்களுக்கு திருமணமாக எவ்வளவு நாட்கள் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு மாதங்கள் ஆகிறது அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதெல்லாம் நம்ம இப்படிலாம் பேசுறது இல்லை. நம்ம பேச்சு தமிழில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு தான் பேசுவோம் இல்லைங்களா? அதை பேசுகிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசுங்க. சரி, மற்றவங்கள பற்றி தவறாக பேசாத, அதாவது மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாத. எப்படி பேசலாம்? மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாத. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு எப்படிங்க பேசலாம்? ஐ எம் a bit nervous அப்படின்னு பேசலாம். ஐ எம் a bit nervous அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அதை நீ என்கிட்ட விட்டுரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் எப்படிங்க பேசலாம்? யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு பேசலாம். யூ ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீ அதை என்கிட்ட விட்டுரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ ஓ யூ எ லாட் அப்படின்னு பேசலாம். சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், I got a call from this number. May I know who is this? Sir, I got a call from this number. May I know who is this? அப்படின்னா சார், இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எப்படிங்க பேசலாம்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல எப்படிங்க பேசலாம்? எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. அந்த ஈவன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கூட அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, என்ன உங்கள்கிட்ட கெஞ்சுவன்னு நினச்சியா எப்படிங்க பேசலாம்? டிட் யூ திங்க் தட் ஐ வுட் பெக் யூ அப்படின்னு பேசலாம். டிட் யூ திங்க் தட் ஐ வுட் பெக் யூ, என்ன உங்கள்கிட்ட கெஞ்சுவன்னு நினச்சியா அப்படின்னு அர்த்தம். நீ எடுத்த முடிவில் உறுதியாயிரு, எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஸ்டிக் டு யுவர் டெசிஷன் அப்படின்னு பேசலாம். ஸ்டிக் டு யுவர் டெசிஷன் அப்படின்னா நீ எடுத்த முடிவில் உறுதியாயிரு அப்படின்னு அர்த்தம். அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாது, இல்லை அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வேர் ஹி வெண்ட் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வேர் ஹி வெண்ட் அப்படின்னா அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாது, இல்லைனா அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. சரி, நான் இங்கே இருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும் எப்படிங்க பேசலாம்? நான் எங்கே இருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டூ யூ நோ தட் ஐ எம் ஹியர்? தட்டுன்ற வார்த்தைக்கு என்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? சரி, ஹவு டூ யூ நோ தட் ஐ எம் ஹியர்? நான் இங்கே இருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம். உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதே, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் நோ வேர் யுவர் ஹவுஸ் இஸ்
வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னா உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேர் யுவர் ஹவுஸ் இஸ்னா உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். உன்னோட வீடு எங்கே இருக்கிறது என்று. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வேர் யுவர் ஹவுஸ் இஸ் அப்படின்னா உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். மற்றவங்கள சார்ந்து வாழாத, அதாவது அடுத்தவங்களை சார்ந்து வாழாத எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ், அடுத்தவங்களை சார்ந்து வாழாத அப்படின்னு அர்த்தம். சரி, அது அங்கே வை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதை அங்கே வை, பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா கீப் இட் தேர். கீப் இட் தேர் அப்படின்னா அது அங்கே வை. ஐ வில் ஹாவ் இட் லேட்டர், பிறகு அதை நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன். இந்த ஹேவ் அப்படிங்கிறதுக்கு சாப்பிடுவது, சாப்பிட்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? சரி, கீப் இட் தேர், ஐ வில் ஹாவ் இட் லேட்டர், அது அங்கே வை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் ஹீ இஸ் நவ். ஐ டோன்ட் ஈவன் நோ வேர் ஹீ இஸ் நவ். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.